வாரும் பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களை கிருபையாய் கொடுத்திருக்கிற அந்த நேரத்துக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிற பரிசுத்திருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே, நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை மூலமாய் நாங்கள் உமக்கு ஒளி வீசுகின்றவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு கிருபையாய் துதிக்கிறோம். அடியனை மறைத்து ஆவியானவர் நம்மை இடைவிட வேண்டுமாய் துதிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களை இயேசு கிறிஸ்து மூலம் நடிக்கிறோம். ஜீவன நல்லதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுள் நம்மை கிருபையாய் வழிநடத்தி வருகின்றார். இந்த ஒளி வீசும் ஆண்டிலும் இந்த ஆகஸ்ட் மாதம் நற்செய்தியின் ஒளி வீசுவோம் என்று சொல்லி நம்மை அழைத்த ஆண்டவர், அதற்கு ஆதாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட வசனம் 1 யோவான் 1:5, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். என்னால் கடந்த வாரம் ஐயா போட்டிருந்தது எத்தனை பேர் பார்த்தீர்களோ இல்லையோ, இன்றைக்கு மாலை சுதந்திர தின நாளின் சிறப்பு செய்தி. ஆனால் இன்றைக்கு போட்டிருப்பது தொடர் தியானம். இந்த மாதத்தை நாம் ஆரம்பித்தோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த மாதத்தினுடைய மையப்பொருளை வைத்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கின்றோம். நற்செய்தியின் ஒளி வீசுவோம், நற்செய்தியின் ஒளி வீசுவோம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒளியை வீச நாம் அழைக்கப்படுகின்றோம்? நாம் செய்கின்ற காரியங்கள் நற்செய்தியின் காரியங்களாய் இருக்கின்றதா? நற்செய்தியின் ஒளியை வீசுகின்ற மக்களாய் நீங்கள் நானும் இருக்கின்றோமா என்பதை நாம் இந்த நேரத்தில் தேவ ஆவியானுடைய ஒத்தாசையோடு கூட சிந்திக்கும்படியாய் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி, அது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6 முதல் 16 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ரோமர் 12:6 முதல் 16 வசனங்களை பார்க்கின்ற போது அங்கு சொல்லப்படுகின்ற காரியங்களின் மூலமாய் நாம் எப்படிப்பட்ட நற்செய்தியின் ஒளியை இந்த நாளிலே வீச நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இந்த 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு கிறிஸ்துவ விசுவாசத்தை பல கோணங்களிலே பவுலடியார் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த அதிகாரம் ஆரம்பிக்கின்ற பொழுது 1ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். 1ஆம் வசனம் சொல்லுகின்றது ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள். 2ஆம் வசனம் சொல்லுகின்றது, அங்கு சொல்லுகின்ற பொழுது மறுரூபம் ஆகுங்கள், மறுரூபம் ஆகுங்கள் என்று சொல்லி பார்க்கின்றோம். அதே 5ஆம் வசனம் பார்க்கின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம் அவயவங்களாய் இருங்கள் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். ஆம், ஒரு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எந்த சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மறுரூபம் வருகின்ற நாளிலே நீங்கள் நாம் மறுரூபமாகக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய திருச்சபையாகிய அந்த தலையின் கீழ் நாம் சரீரங்களாய் அவயவங்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க, நம்முடைய நடக்கையிலே அதை வெளிப்படுத்த நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இதனாலே நாம் வாசித்து நாம் தெரிந்து கொண்ட இந்த 6 முதல் 16 வசனங்களை 3 தலைப்புகளிலே தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். 1, அர்ப்பணிப்பின் ஒளியை வீசுவோம். நற்செய்தியை அறிவிக்கின்ற நீங்கள் நானும் அர்ப்பணிப்பின் ஒளியை வீசுவோம். 2வது, நற்செய்தியை அறிவிக்கின்ற நீங்கள் நானும் அன்பின் ஒளியை வீசுவோம். 3வதாக, நாம் நற்செய்தியின் ஒளியை வீசுகின்ற நாம் விழிப்போடு நாம் ஒளி வீசுகின்றவர்களாக இருப்போம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். 1 அர்ப்பணிப்பு, 2வது அன்பு, 3வது விழிப்பு. இப்படிப்பட்ட ஒளியை இந்த நாளிலே வீச முடியாதுதான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து வந்திருக்கின்றார். 1 அர்ப்பணிப்பின் ஒளியை வீசுவோம். 6 முதல் 7 வசனங்களை வாசிப்போமே. நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்கள் உள்ளவர்களானபடியினால் நம்மில் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்துக்கு ஏற்றதை சொல்லக்கடவன், ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும், போதிக்கிறவன் போதிக்கிறதிலும்,
புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்கிறதிலும் தரித்திருக்க கடவன். பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். முதலாளியானவன் ஜாக்கிரதையாக இருக்க கடவன். இறக்க செய்கிறவன் உற்சாகத்தோடு செய்ய கடவன் என்று சொல்லி பார்க்கின்றோம். ஆம், ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் உதவி செய்யும்படியாய் அழைக்கப்பட்ட மக்கள். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய கரம் உதவி செய்கின்ற கரங்களாய் இருக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நானும் ஆண்டவருடைய சந்நிதியிலே நாம் அர்ப்பணிக்கின்ற ஒரு வாழ்க்கை வாழுகின்ற பொழுதுதான் நம்முடைய கரம் நீட்டுகின்ற கரமாய் இருக்கும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கின்ற கர்த்தர், நம்மை மீட்ட கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய கரத்தையே கல்வாரியிலே சிலுவைக்கு நீட்டினாரே. அப்படி என்றால் நீங்கள் நானும் அர்ப்பணிக்கின்றோம் என்று சொன்னால் ஆண்டவரை போல நாம் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய கரங்கள் நீட்டப்பட்ட கரங்களாய் இருக்க வேண்டும். ஒரு குறுகிய கரங்களாய் நாம் வாழ அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. ஒருவருக்கும் உதவி செய்வது கிறிஸ்தவருடைய வாழ்க்கையாய் இருக்கின்றது. அதுதான் அன்னை தெரசா பண்ணினார். அதனால்தான் அவருக்கு இன்றைக்கு புனிதராக இருக்கின்றார். அவர் செய்தது என்ன? ஆண்டவர் மேல் அவர் வைத்த அன்பின் நிமித்தமாய் அவர் தன்னையே அர்ப்பணித்தார். அர்ப்பணிப்பின் மூலமாய் இன்றைக்கு அவர் புனிதராக இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். அங்கு பார்க்கின்ற பொழுது மிக அழகாக சொல்கின்றது. புத்தியை சொல்லுதல் என்று பார்க்கிறோம், போதித்தல் என்று பார்க்கின்றோம், பகிர்ந்து கொடுத்தல், ஊழியம் செய்தல் என்று சொல்லி அங்கு பார்க்கின்றோம். அதற்கெல்லாம் ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். நாம் அர்ப்பணிக்காத ஒளி வீசுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த ஒளி யாரையும் சென்றடையாது. அது ஒரு நற்செய்தியின் ஒளி அல்ல. நம்மை முதலாவது ஆண்டவருக்கு அர்ப்பணித்துக் கொள்கின்ற பொழுதுதான் நாம் இருக்கின்றோம். என்றால் நாம் சோம்பேறிகளாக இருக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் ஏதோ ஒரு வீட்டிலே வாழ்ந்து நம்முடைய வாழ்க்கையை முடிக்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உள்ள கிராமம் முழுவதும் சுற்றி திரிந்தாரே. நீங்கள் நானும் நாம் எவ்வளவாய் ஓடிக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியை பரப்புவதற்காக அர்ப்பணிப்போடு கூட நாம் எங்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். என்றால் கிறிஸ்துவ பிள்ளை என்பது ஒரு அர்ப்பணிப்பின் எடுத்துக்காட்டாக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மத்தேயுவிலே பார்க்கின்ற பொழுது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் பார்ப்போம் என்று சொன்னால் 24 முதல் 30 உள்ள வசனங்களை பார்க்கின்ற பொழுது அங்கு சொல்லப்படுகின்ற காரியங்கள் என்ன? 24 ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அங்கு பார்க்கின்றோம், ஒருவர் தாளந்தை கொடுத்து விட்டு செல்கின்றார். அங்கு தாளந்தை வாய்க்கினவர்கள் 5 தாளந்து வாங்கினவன் 10 தாளந்தாக, 2 தாளந்தை வாய்க்கினவன் 4 தாளந்தாக. ஆனால் 1 தாளந்து வாங்கினவன் சொல்கிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான்? 24 வசனம். 1 தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, யார எஜமான் கொடுத்துட்டு போன முதலாளிகிட்ட இன்னைக்கு நீங்கள் நானும் அப்படித்தான். ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கின்றார், ஜீவனை பெற்றிருக்கின்ற நீங்கள் நானும் இன்றைக்கு அப்படி போலதான் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அவன் என்ன சொல்லுகிறான்? ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரோட கடிதமுள்ள மனுஷன் என்று அறிவேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு கஷ்டமோ ஒரு வேதனையோ ஒரு போராட்டம் வந்து விட்டால் நாம் எவ்வளவாய் கடவுளை தூசித்துக் கொண்டிருக்கின்றோம். கடவுள் நமக்கு பாராட்டின நன்மைகளை நினைக்காதபடி நாம் வந்த பிரச்சனையின் நிமித்தமாய் ஆண்டவர்களுக்கு நான் தினம் ஆலயத்துக்கு போய் வாரம் ஆலயத்துக்கு போய் என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணி என்ன பண்ணேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்துவனுடைய வார்த்தை அப்படிப்பட்ட வார்த்தையாக இருக்கின்றது. ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை வரவே கூடாது. ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்றார். நம்மை உள்ளம் கையிலே வரைந்திருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருக்கின்றார். நீங்கள் நானும் இந்த உலகத்திலே வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். 26ஆம் வசனம் சொல்கிறது, பொல்லாதவனும் சோம்பேறிமான ஊழியக்காரன் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஆம், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வருகின்ற பொழுது நம்மை எப்படியாக அழைக்க இருக்கின்றார். அதற்கு எஜமான் சொல்கிறார், பொல்லாதவனும் சோம்பேறிமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவனும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்று அறிந்திருந்தாயே. அப்படி ஏன் என்கிட்ட வாங்கின? இன்னைக்கு ஆண்டவர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் தாளந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். பெற்றிருக்கின்றோம். பெற்ற தாளந்தை ஆண்டவருக்காக நீங்கள் நானும் அர்ப்பணித்திருக்கின்றோமா?
ஒரு அர்ப்பணிப்பின் வாழ்க்கை நம்மிடத்தில் காணப்படுகின்றதா? அல்லது ஆண்டவர் வருகின்ற நாளிலே வெறுங்கையோடு போக போகிறோமா? ஆண்டவர் அதற்காகத்தான் உங்களுக்கு வணக்கம் இம்மட்டுமாக ஜீவனை கொடுத்திருக்கின்றாரா? அவர் வருகின்ற பொழுது நீங்கள் நானும் வெறுங்கையோடு அல்ல, ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்தி அழைத்து செல்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். மதுரை மத்திய பகுதியிலே இருக்கின்ற தூய இம்மானுவேல் ஆலயத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஜன கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக நீங்கள் அர்ப்பணித்தே ஆக வேண்டும். அர்ப்பணிப்பில்லாத வாழ்க்கை அல்ல. அதான் ஒளி வீசுகின்றது. நாம் அர்ப்பணிக்கிற பொழுது நிச்சயமாக நாம் ஒளி வீசுகின்றவர்களாக இருப்போம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டுமே. மிக எத்தனை ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஊழியம் என்பது இது ஆலயத்துக்குள் மட்டுமல்ல, ஆலயத்துக்கு வெளியே செய்கின்றதும் ஊழியம்தான். மிக எத்தனை மிஷனரிமார்கள் இன்னைக்கு கர்த்தரை அறியாத மக்கள் மத்தியிலே போய் எவ்வளவு பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏன்? அவருடைய அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பின் ஒளியை அவர்கள் வீசிக்கொண்டிருக்கின்றார்கள். அது வட மாநிலங்களில் எவ்வளவு பிரச்சனைகள், அந்த பிரச்சனைக்கு மத்தியும் ஆண்டவரை விடாதபடி அவர்கள் பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். நமக்கு தந்துள்ள பணி என்ன? அதை நாம் எவ்வளவு செய்கின்றோம்? எவ்வளவாய் செய்கின்றோம்? செய்கிறோம் எல்லாரும். அதை எவ்வளவாய் செய்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கவும் அதை நாம் படுகிறோம். சங்கீதக்காரன் சொல்கின்ற பொழுது 105ஆம் சங்கீதம் 9ஆம் சொல்கிறார், அவர் ஈசாக்கிட்ட ஆணியை என்றென்றைக்கும் நினைத்திருக்கின்றார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவர் நம்முடைய முற்பதாக ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு என்ன உடன்படிக்கை பண்ணினாரோ அந்த உடன்படிக்கையின் தேவன் இன்றைக்கும் அதே உடன்படிக்கையை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் ஒவ்வொரு ஆண்டும் பண்ணிக்கொண்டிருக்கின்றார். 2025ஆம் ஆண்டிலும் நாங்கள் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். புதன் உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்றால் நம்முடைய அர்ப்பணிப்பு எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? நம்முடைய அர்ப்பணிப்பு ஒரு ஒளி வீசுகின்ற அர்ப்பணிப்பாய் இருக்கிறதா, அல்லது இருள் சூழ்ந்திருக்கின்றவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக அன்பின் ஒளி வீசுவோம். நாம் வாசித்த அதே ரோமரிலே 9-10 வசனங்கள். உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக, தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள், சகோதர சிநேகத்திலே ஒருவர் பட்சமாயிருங்கள், கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்ம எதுக்கெல்லாம் முந்திக்கிட்டு இருக்கோம்? ஒன்று கிடைக்குதுன்னா எவ்வளோ முந்தி ஓடுறோம். ஓடி ஏதாச்சும் நமக்கு கிடைக்காதா என்று ஓடுகிறோம். இங்கு சொல்லுகிறார், அன்பு செய்வதிலே நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள், சகோதர சிநேகத்திலே முந்திக் கொள்ளுங்கள். இன்னைக்கு சகோதரர் என்று சொல்கிற பொழுது ஏதோ நம் தாயின் வயிற்றிலே பிறந்தவர்கள் மட்டுமல்ல, யார் கர்த்தருடைய சித்தப்படி செய்கின்றார்களோ அவரெல்லாம் நம்முடைய சகோதரனும் சாயமாய் இருக்கின்றார்கள். அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய தாய் யார் என்று சகோதரனார், பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனுமாய் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நீங்கள் நானும் வாழ்கின்ற வாழ்க்கையிலே எவ்வளோ பிரச்சனைகள் குடும்பங்களிலே பார்க்கின்ற பொழுது சகோதர உணர்வுகளை நாம் இருக்கக்கூடாதபடி இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. சகோதரிகளுக்குள்ளாக ஒற்றுமை இல்லாதபடி அநேக பிரச்சனை வந்து கொண்டிருக்கின்றது. ஏன்? வீடில் மட்டுமல்ல, ஜெப வீடாகிய திருச்சபையிலும் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிற போது சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கின்றோமே. நமக்குள்ளாக ஒரு ஒற்றுமை இருக்கின்றதா? நம்மிடத்திலே அன்பு காட்டுவதற்கு நாம் முந்திக் கொள்கின்றோமா, அல்லது சகோதர சிநேகத்திலே நாம் நினைத்திருப்பதற்கு முந்திக் கொள்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். ஒரு மாணவன் தன் ஆசிரியரை கற்றுக் கொடுக்கும் வாழ்வின் நெறிமுறையை தவறாமல் கை கொள்ள வேண்டும். இதனால் அதுதான் ஆசிரியர் சொல்லுகின்ற பொழுது எந்த மாணவன் கேட்கின்றானோ அவன் தான் இன்னைக்கு சொல்கிறாங்களே, இன்னைக்கு இருக்கிறவங்கள நம்புறாங்க, என்னுடைய ஆசிரியர்னால தான் நான் இப்படிப்பட்ட நிலைமைக்கு இருக்கின்றேன். இன்றைக்கு ஆசிரியர்கள் மதிக்கப்படாத ஒரு சூழ்நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆசிரியர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் என்று பார்க்கின்ற போது இன்றைக்கு அநேக பிரச்சனைகள். இன்றைக்கு என் தகப்பனார் சொல்லுவார், பெண்களுக்கு ஏற்ற பணி ஆசிரியர் பணி. ஆனால் இன்றைக்கு எவ்வளவாய் ஆசிரியர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் படுகின்ற பாடுகள் இன்றைக்கு எவ்வளவாய் இருக்கின்றது. ஆனால் அங்கு பார்க்கின்றோம், இந்த சூழ்நிலையும் ஒரு மாணவன் ஒரு ஆசிரியத்தில் என்ன கற்றுக்கொள்கின்றாரோ அதான் அவனுடைய வாழ்க்கையின் நெறிமுறையாக இருக்கின்றது. அப்துல் கலாம் வந்தார்,
அவர் பிரசிடண்டாக இருந்த சூழ்நிலையிலே என்னுடைய ஆசிரியரை பார்க்க வேண்டும் சொல்லி திண்டுக்கல்ல ஒரு ஃபாதரை பார்த்து விட்டு சென்றார். உடனே ஆண்டவருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய நெறிமுறை என்பது ஆண்டவர் நமக்கு அநேக காரியங்களை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். ஆனால் நீங்கள் நானும் அன்பு காட்டாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மோசேயின் வாயிலாக கொடுக்கப்பட்ட 10 கட்டளையின் தொகுப்பும் அன்புதான். 10 கட்டளை கொடுக்கப்படுகிறது. அதில் பிரதானமாய் அது எல்லா தொகுப்பையும் பார்க்கின்றார். அது அன்பின் நிமித்தமாகத்தான். அந்த அன்பு தான் அங்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. நான் உங்களில் அன்பாக இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்ற புதிய கட்டளையை யாரு? இயேசு கொடுத்தார். இன்றைக்கு புதிய இஸ்ரவேல் மக்களாக இருக்கிற நீங்கள் நானும் கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? அன்றைக்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 22ஆம் அதிகாரத்தில் பார்க்கணும்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லுகின்ற காரியங்களை பார்க்கின்றோம். அங்கு ஆண்டவரத்திலே வருகிறார். 35 முதல் அது பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு யார் வருகிறார்? ஒரு நியாயசாஸ்திரி வருகின்றான். என்ன பண்ணுறாரு? அவரே என்ன பண்ணானா? சோதிக்கும்படி. நல்லா அங்கே பார்த்து அண்டர்லைன் பண்ணிங்க. இன்னைக்கு சோதனைக்காரன் என்பது வெளியில் அல்ல, உள்ளேயே. நியாய சாஸ்திரி நியாய பிரமாணத்தை முற்றிலும் கற்றுத்தந்தவன் சொல்லுகின்றான் இயேசுவிடத்தில் அவரை சோதிக்கும்படி. இன்னைக்கு சோதனைக்காரன் சொல்லி எங்கேயோ இருக்கிறாங்க, ஏதோ ஊரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படித்தான் இருப்பார்கள். இன்னைக்கு அப்படிதான் நினச்சிட்டு இருக்கோம். பிசாசுனா இப்படித்தான் இருக்கு, 2 கொம்பு இருக்கும், 2 இது இருக்கும். இன்னைக்கு நம்முடைய செயல்பாடு ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கும் என்றால் நீங்கள் நானும் இந்த உலகத்திலே தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களை நாம் ஈடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே பார்க்கின்றோம் அங்கே இயேசுவை நோக்கி தேவனாய கர்த்தருக்கு முழு அங்கே என்ன சொல்றாரு? முழு இருக்கிறதும் முழு ஆத்தோடு அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்றால் ஒன்றுத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறத்திலும் அன்பு கூறுவா என்பது. 2 கற்பனையிலும் என்ன பண்ணலாம்? நியாயப்பிரமாண மொழியும் தீர்க்கதரிசனம் இருக்கிறது என்பது ஒன்றை நம்ம என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே இந்த கற்பனைகளை கைக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும், இரக்கம் தாரும். ஒவ்வொரு ஆராய்ச்சியும் சொல்கிறோம்ல, ஒவ்வொரு திருவிருந்த ஆராய்ச்சியும் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கின்றோமே. அப்படின்னா இந்த கற்பனை நமக்குள்ளாக செயலாற்றுகின்றதா இருக்கின்றதா? ஆண்டவர் நமக்குள்ளாக செயல்படுகின்ற பொழுது அங்கு பார்க்கின்றோம். அங்கு சொல்லப்படுகின்ற காரியம் 37 பார்க்கின்ற பொழுது 2 கற்பனையும் முழுமையாய் அடங்கியிருக்கின்றது இந்த வேத புத்தகத்தில் உள்ள எல்லாம் இதில். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று, உன்னை போல பிறனையும் நேசி. நீ உன்னிடத்திலே நீ அன்புவது போல பின்னடையும் நேசி. ஆனால் அன்பின் ஒளியை வீச இந்த நாளில் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதான் நற்செய்தியின் ஒளி. இந்த மாதம் அதற்குத்தான் திருச்சபை நம்ம அழைத்திருக்கின்றது. அப்படினால் நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது யோவான் 13ஆம் அதிகாரத்தில் பார்த்தால் இயேசுவுக்கு அன்பாக இருந்த ஒருவன் யார்? யோவான் தானுங்க. 23, 24, 25 வாசிக்கலாம். யோவான் 13ஆம் அதிகாரம் 23, 24, 25. இயேசுவின் மார்பிலை சாய்ந்து கொண்டிருந்தான். யாரை குறித்து சொல்லுகிறாரோ என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான். அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு, ஆண்டவரே அவன் யார் என்றார். யாரு கேட்டது? யாரு மார்பில் சார்ந்தது? யாரு? யோவானா. நல்லா பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. 26. இயேசு பிரதியுத்தரமாக, நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோன் குமாரனாய் யூதாஸுக்கு கொடுத்தார். ஆனால் கேட்டது யோவான், ஆனால் கொடுக்கப்பட்டது யூதாஸ் காரியத்துக்கு. ஆனால் யூதாஸ் காரியத்து அதே பந்தியில் இருக்கின்றார், ஆண்டவரோடு போஜனம் பண்ணி கொண்டிருக்கின்றார். அங்கே அவரும் கேட்கின்றார், நானும். யூதாசு கேட்கிறார், ஆம் நீ சொல்லுகிறபடியே தான். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பு நம்மோடு கூட இருக்கின்றார்கள். ஆனால் நம்மோடு கூட இல்லை. இருக்காங்க ஆனால் இல்லை. அப்படிதானே அன்பு. இன்றைக்கு நம்மோடு தான் இருக்காங்க, ஆனால் நம்மோடு இல்லை. அன்பாய் இருக்கின்ற ஒளி வீச
அன்பின் ஒளியை வீச ஆண்டவர் இந்த நாளில் அழைத்திருக்கின்றார். இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது யூதாசும் அதே இரவு ராபோஜனத்திலே இருந்தார். இன்றைக்கு நீங்கள் நான் திருவிருந்திலே பங்கு கொள்கின்றோம், ஒரே பாத்திரத்திலே பானம் பண்ணுகின்றோம், ஒரே பாத்திரத்திலே பாடுகின்ற நீங்கள் நானும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறோம், ஒரு குடும்பமாய் இருக்கின்றோம். இந்த ஜெப வீட்டிலே நீங்களும் நானும் தான் அவருடைய அவயவங்களாக இருக்கின்றோம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை செய்வதற்கு அன்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கின்றவராக இருக்கின்றார். நம்மை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவர் நமது உள்ளங்களிலே அன்பை பொழிய இந்த நாட்களே விரும்புகின்றார். அன்றைக்கு எங்கு பார்த்தாலும் அன்பற்ற சூழ்நிலை, சமுதாயத்திலே அன்பு இல்லை, எங்கு பார்த்தாலும் நம்முடைய குடும்பங்களிலே அன்பில்லை, திருச்சபையிலே அன்பில்லை, அன்பற்ற சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்குள்ளாகவும் எனக்குள்ளாகவும் இந்த நாளிலே ஆண்டவர் தூய ஆவியானவருமாய் அன்பை பொழிய அவர் இருக்கின்றார். என்னால் கிறிஸ்தவ பண்பு என்பது அது பெருக வேண்டும், நம் அன்பிலே பெருக வேண்டும். ஆண்டவர் மேல் வைத்திருக்கின்ற உறுதியான நம்பிக்கையிலே நாம் பெருக வேண்டும். நம்முடைய மனம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள்ளாக, ஆண்டவர் என்மேல் வைத்த அன்பு பெரியது, பாரமே அன்பு பெரியது. ஆனால் நாம் வைத்திருக்கிற அன்பு பெரியதாக இருக்கின்றதா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற அன்பின் ஒளியை நாம் வீசுகின்றவர்களாய் இருக்கின்றோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அடுத்ததாக பார்க்கிறோம், விழிப்பாய் இருக்கின்ற ஒளி. விழிப்பாய் இருக்கின்ற ஒளி, அந்த ஒளி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா? 11 முதல் 16 வசனங்களை வாசிக்கலாமே. அதிசயான ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள், பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள், சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடைய அழுங்கள், ஒருவரோடு ஒருவர் ஏக சிந்தவுள்ளவர்களாயிருங்கள், மேட்டுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களை இணங்குங்கள், உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள். அன்புக்குரிய திருச்சபை மக்களே, இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலைப்பிரசங்கத்தில் பண்ணார். மலைப்பிரசங்கத்தில் என்ன பண்ணாரோ அதான் பவுலடியார் இன்றைக்கு அதே வார்த்தையை ரோமாபுரியாருக்கு கொடுக்கின்றார். இன்றைக்கு ரோமாபுரி சபையாருக்கு கொடுக்கப்பட்ட அதே வார்த்தையை தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கின்றார். இதிலே நீங்கள் விழிப்பாயிருங்கள். உங்களுடைய விழிப்பு இருக்கிறேன் சொன்னால் உங்களுடைய ஒளி எப்படி இருக்க வேண்டுமா? நீங்கள் விழித்திருக்கின்றவளாய், நீங்கள் அயர்ந்து தூங்குகின்றவளாய் அல்ல, ஆண்டவர் வருகின்ற நாளியை அறியாதபடியால் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். ஆண்டவர் வருகின்ற நாள் என்பது பிதா ஒருவர் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. உடனே நீங்கள் நானும் எப்படியாய் விழித்திருக்க வேண்டும்? என்னால் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே சோதனைகள் உண்டு, பிசாசின் போராட்டங்கள் உண்டு. எது வந்தாலும் ஆண்டவரே தஞ்சம் என்று நம்மை முற்றிலுமாக அர்ப்பணிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் உண்டு. நீங்கள் நானும் நற்செய்தியின் ஒளியை வீசுகின்ற மக்களாய் வாழ்வோம். இவ்வளவு பாடுகள் இருக்கு அவங்களுக்கு, நம்மை குறித்து மற்றவர்கள் சொல்ல வேணும். இவ்வளவு பாடுகள், இவ்வளவு வேதனைகள், ஆனாலும் கர்த்தருக்காக அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள், கர்த்தருடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள், அழைத்த அழைப்புக்கு உண்மையும் உத்தமமாக இருக்கின்றார்கள் சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து மற்றவர்கள் சாட்சி பகர வேண்டும், சாட்சி பகர்ந்த வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட போராட்டங்களாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 பார்க்கின்ற பொழுது, ஏனெனில் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு, நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவி, இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் பொறாமையின் ஆவி, பிரிவினின் ஆவி இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்தகாரத்தின் ஆவியை நாம் அவிழ்த்து போடாதபடி நாம் வாழ்வோம் என்று சொன்னால் ஆவியானவர் நமக்குள்ளாக இல்லை. நாம் ஆவியிலே அனலுள்ளவராக இருக்க வேண்டும் சொன்னால் அந்தகார ஆவியை சுட்டெரிக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நான் விழிப்பாய் இருக்க வேண்டும். அந்த விழிப்பின் ஒளியை நாம் வீசுகின்ற பொழுது அந்த ஒளி மூலமாய் அந்தகார சக்திகள் நம்மை விட்டு, நம்முடைய குடும்பத்தை விட்டு, நம்முடைய சமுதாயத்தை விட்டு, நம்முடைய திருச்சபையை விட்டு அகல வேண்டும். அதான் நற்செய்தியின் ஒளி வீசுவோம். நற்செய்தியின் ஒளியை வீச நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றால் பிசாசின் தந்திரங்களை நாம் அறியாதவர்கள் அல்ல. அதை சோதனைகள் எப்போது வரும் என்பதை யாரும் யூகிக்க முடியாது. ஆகவே விழிப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுலடியார் கூறுகிறார். விழிப்பாய் இருந்து ஊழியம் செய்ய வேண்டும். விழிச்சிருக்கேன் போதும், எப்பெல்லாம் விழிப்பு வரலையோ, தூக்கம் வரலையோ, விழிப்பாக இருக்கிறீங்களோ அப்போ
அப்பெல்லாம் முழங்கால்களை முடக்கி ஜெபம் பண்ணுங்கள். அதற்காக தான் ஆண்டவர் உங்களுக்கு தூக்கத்தை கொடுக்கல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க தூக்கமே வரல. 3 மணிக்கு எழுந்திரிச்சா முனிவர், 4 மணிக்கு எழுந்திரிச்சா ஞானி. நம்ம என்ன பண்ணுறோம்? 3 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு, 4 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு, புலம்புறோம்ல. ஏன்னா 6 மணி 7 மணி வரைக்கும் தூங்கணும். லைட்டு சன்லைட் நம்ம மேலே விடணும். அப்புறம் தான் விடிஞ்சிருச்சா, அப்புறம் தான் ஜன்னல் திறந்து பார்த்துட்டு எந்திரிக்கணும். ஆனால் 3 மணிக்கு எந்திரிச்சா நமக்கு தூக்கம் வரல. அது ஒரு பெரிய பிரச்சனை இன்னைக்கு மக்கள் மத்தியில். தூக்கம் வரல. நைட்டில் படுத்தையா 3 மணிக்கு முடிச்சிட்டேயா. 3 மணிக்கு முடிச்சது ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்று சொல்லியா ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். 4 மணிக்கு எந்திரிக்கணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய முடங்களை முடக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகளோடு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீங்கள் நானும் தான் ஆண்டவரத்தை ஜெபிக்க வேண்டும். அவரெல்லாம் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் எந்திரிக்கின்ற நேரமெல்லாம் ஆண்டவருடைய திருசமத்திலே அமர்ந்து ஜெபிக்கின்றவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். என்னால் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்ற பொழுது 7 முதல் 12 கர்த்தருடைய வருகை அதிசீக்கிரமாய் இருக்கிறது. ஜெபத்திலே உறுதியாயிருத்தல், பிறருக்கு உதவி செய்தல், ஏக சிந்தையாயிருத்தல், பிறகு துன்பத்தில் பங்கு கொள்ளுதல் போன்றவற்றில் மிகவும் தேவையான பண்பாய் இருக்கின்றது. அதான்றைக்கு நம்முடைய ஒளியாக இருக்க வேண்டும். என தேவனை ஆராதிக்க ஒரு புது நமக்கு அர்ப்பணிப்பது மட்டுமல்ல, நம்முடையே அர்ப்பணிக்க வேண்டும். ஒன்றும் அல்ல ஆண்டவரே, நான் ஒன்றுமற்றவன் அப்படின்னு வாங்க. ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் களிமண், நான் வெறுமையானவன். ஆனால் என்னை கொண்டு இன்றைக்கு நீ என்ன சித்தமாக இருக்கிறார்? இன்றைக்கு இந்த நாளை கொடுத்திருக்கிறேன். காலை எழுந்தவுடன் நீ ஜெபித்து பாருங்க. இந்த நாளை நீ கொடுத்திருக்கிறப்பா, இந்த நாளில் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் எனக்கு விளக்கி காட்டும். நான் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், எப்படி நடக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். வழியை ஆயத்தப்படி இருப்பார். உங்களுக்கு ஒளியை கர்த்தர் கொடுத்திருக்கின்றார். இந்த ஒளி மற்றவர்களுக்கு நாம் பிரகாசிக்கின்ற ஒளியாக இருக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏன்னால் நாம் எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும். விழித்திருக்கின்ற பொழுதுதான் நம் ஆண்டவரோடு கூட இருக்கின்ற நம்ம பெரிய வாழ்க்கையிலே அது ஒரு நற்செய்தி. நாம் விழித்திருக்கின்ற மனுஷனால் நாம் விழித்திருந்து ஏதோ 10 பேருக்கு சொல்றது நற்செய்தி அல்ல. ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நாம் அமர்ந்து ஜெபிக்கின்ற ஜெபம் ஒரு நற்செய்தியின் ஜெபம். அது அநேகரை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தும். ஒருத்தர் பேர் சொல்லுங்க, எத்தனை பேர் நம்மகிட்ட பிரேயர் ரிக்வெஸ்ட் கொடுக்குறாங்க, எத்தனை பேர் நம்ம இடத்துல ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா நாம் ஜெபிக்கின்றோமா? ஜெபிக்கிறான். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம்? மனசை தொட்டு சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்கிறோம்? அந்த நேரத்தில் சொன்னதோடு சரி. ஜெபிக்கின்ற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கையாக இருக்கின்றது. நான் ஜெபிக்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அங்கே பார்க்கின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் பார்க்கின்ற பொழுது 61ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே நாம் எதற்கெல்லாம் விழிப்பாக இருக்க வேண்டும் சொல்லி மிக அருமையாக சொல்ல. ஏசாயா 61:1-2 கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்ட விழுத்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை நம்முடைய தேவன் நீதியை சரிகட்டும் நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். நீங்கள் நான் என்ன செய்யணுமா? ஆறுதல் செய்ய வேண்டும். இதில் விழிப்பாக இருக்க வேண்டுமா? ஒவ்வொரு பதையும் திருப்பி போய் வாசித்து பாருங்கள். இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. இது 1000 அல்ல, இதுக்கு ஆண்டவருடைய விசுவாசிகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டது. ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்றிருக்கின்றோம். என்றைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றீங்களோ அன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற்ற பொழுது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தாரே, அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு கொடுத்திருக்கின்றார். இவர் என் நேசகுமாரன் நேசகுமார்த்தி என்று சொல்லி நம்மை குறித்து அவர் சாட்சி வந்து கொண்டிருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் நாம் தூக்கிவிட நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். விழிப்பின் ஒளியை வீச வேண்டுமே. ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த மாதம் நற்செய்தியின் ஒளியை வீசுவோம். நற்செய்தியின் ஒளியை வீசுவதற்கு இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அர்ப்பணிப்பின் ஒளியை வீசுவோம், அன்பின் ஒளியை வீசுவோம், விழிப்போடு கூட ஒளியை வீசுவோம். நாம் வீசுகின்ற ஒளி அநேக ஜனங்கள் இருளுக்குள்ளாக இருக்கின்றார்கள்.
அவர் அந்த வெளிச்சத்தை கண்டு ஆண்டவருடைய பலிப்பிடத்திலே வந்து முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே இயேசுவே என்னை ரட்சியும் அப்பா, நீர் இல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி எத்தனை புறமஸ்தர்கள் இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு கூட முகப்புற விழுந்து ஜெபிக்கின்றார்களே. அந்த ஜெபமெல்லாம் ஆண்டவர் கேட்டு அவர்களை விடுதலை பண்ணி கொண்டிருக்கின்றாரே. நீங்கள் நானும் அப்படிப்பட்டவர்களுக்காக முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். நாம் முழங்கால்களை முடக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அதிகாலை வேளையிலே ஆண்டவரை தேடுகின்ற நேரம், அந்த தேடுகின்ற நேரத்திலே ஆண்டவர் நற்செய்தியின் ஒளியை வீசும்படியாய் அந்த இரவு வேளையிலே நம்மை அழைக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்ற மக்களாய் இந்த நாளில் நாம் கடந்து செல்வோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை கிருபையும் ஒத்தாசையும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் கிருபையாய் கொடுத்த வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, ஒளி வீசும் ஆண்டிலே ஆகஸ்ட் மாதம் நற்செய்தியின் ஒளியை வீசுவோம் என்று சொல்லி கர்த்தாவே எங்களை அழைத்த கர்த்தர், இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு கொடுத்த அதே வார்த்தையை நீர் எங்களுக்கு கொடுத்து ஆவியானவருமாய் கர்த்தாவே நீர் எங்களை அர்ப்பணிப்பின் ஒளியை வீசவும், அன்பின் ஒளியை வீசவும், விழிப்போடு கூட நாங்கள் ஒளியை வீசுகின்றவர்களாய் வாழவும் நீர் அழைத்திருக்கிறப்பா. அடுத்த அழைப்புக்கு கர்த்தாவே நாங்கள் பார்த்தவான்களாய் ஆகும்படி ஆவியானவர்தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் நீர் பரிசுத்தம் நல்லதாவே. ஆமென். ஆமென்.